ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கேசரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம சேமியாவை பயன்படுத்தி தாங்க செய்ய போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டால் கூட நம்ம உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேசரியாக தான் இருக்க முடியும். இது பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான பக்குவத்தில் சில பொருட்களெல்லாம் சேர்த்து செய்கிற போது நம்ம ரெஸ்டாரண்ட் அப்புறம் கல்யாண விருந்துகள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான கேசரி செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ இந்த சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேமியா கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருகினதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ முந்திரி திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 20 போல் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு திராட்சை பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நெய்யிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே காரமார விட்டுடாதீங்க, இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் சேமியா கருகிடாமல் நமக்கு ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். ஸோ இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நம்ம கேசரி பண்ணுறம்போது இது மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா சேமியா வந்து குழஞ்சி போகாது, நல்லா உதுதிரியாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். கேசரியும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்போ சேமியா நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் சேமியா அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். ஸோ ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ சேமியா வந்து ரவா மாதிரி கட்டி எதுவும் விழுகாது, அதனால் லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. சேமியா வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணிக்கும் சேமியா வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரைக்கு பதில் நம்ம வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இணக்கம் கொடுத்து வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஸோ சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா தாங்க சர்க்கரை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சேமியா வந்து சரி வர வேகாது. பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச சேமியாவோட ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு மில்க் மெய்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ இந்த கேசரிக்கு நம்ம மில்க் மெய்ட் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்ற போது நமக்கு நல்ல க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து மில்க் மெய்ட் வேண்டாம் அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ மில்க் மெய்ட் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ நான் மில்க் மெய்ட் சேர்த்துருக்கிறதுனால சர்க்கரை வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். நீங்கள் ஒரு வேளை மில்க் மெய்ட் சேர்க்கலை அப்படின்னா
3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே திக்காகிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேமியா கேசரி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த சேமியா கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.